பாவம் மூசா, பூதலோக இளவரசனான இவனோட நிலைமை என் சக்தியால மறைஞ்சு வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. தான் குடும்பத்தையே மூசா தான் காப்பாத்தி ஆகணும்னு இருக்கும்போது இப்படி இவனே காப்பாத்திக்க முடியாம இருக்கிறானே. இதுக்கு என்னதான் முடிவு? இவனோட எதிர்காலம் தான் என்ன? மூசா, வா பக்ஷேஷ். நான் ரொம்ப நேரமாச்சு மூசா. நீ ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிறேன்னு தான் நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். என்ன யோசனை? எல்லாம் என்னோட நிலைமையை பத்தின யோசனை தான். ஒரு காலத்துல பஞ்சபூதங்களையும் 14 லோகங்களையும் அடக்கி ஆண்டனா, இப்போ பூலோக புழு பூச்சிகளுக்கு கூட பயப்பட வேண்டியதா இருக்கு. அத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு பக்ஷேஷ். ஆமா, இருக்காத பின்ன. அரசாண்டவன் அடிமைப்பட்டு கிடந்தா அந்த வேதனைய சொல்லி மாலுமா? அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் பக்ஷேஷ். என்ன முடிவு மூசா? இந்த நிலைமை மாறவும், மறுபடியும் எனக்கு நான் இழந்த சக்திகளை பெறவும் நம்ம பூத கடவுளை அழைச்சு வழி கேட்கலான்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். அது அப்பவே பண்ணிருக்கணும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. காலம் இருக்கு. கடவுளை அழைச்சி கேளு மூசா. பூதகுல இளவரசே, வருங்கால பேரரசே, அன்பிற்கு இனியவனே, எளியவர்க்கு உரியவனே மூசா, என்னை வருந்தி அழைத்ததன் நோக்கம் என்ன? எம் குல கடவுளே, எல்லாவற்றையும் அறிந்தவனே, முக்காலத்தையும் உணர்ந்தவனே, அழைத்த காரணத்தை கேட்கும் முன் நீர் எனக்கு கட்டியம் கூறிய சொற்கள் எனது பலமிழந்த இந்த நிலையை, நான் சக்தியை இழந்து சங்கடப்படுவதை எள்ளி நகையாடுவது போல் இருக்கிறது. கடவுள் என்பவன் முக்காலமும் உணர்ந்தவன் என நீயே கூறிவிட்டு ஏன் என் வார்த்தைகளை தற்கால உன் நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய்? அப்படியானால் நான் நட்சத்திரம் கடந்து செய்த சர்வஜித் பித்ரு பூஜையால் இழந்த சக்திகளை நான் பெற முடியுமா? முடிய வேண்டும். முடியும் என்று சொல்லுங்களேன். மனிதர்களோ பூதங்களோ எதிர்வரும் நிமிடங்களை, அதன் ரகசியங்களை நாங்கள் அவர்களுக்கு குறிப்பால் மட்டும்தான் உணர்த்த முடியும். அதுதான் தெய்வ கோட்பாடு. சக்திகளை நான் பெறுவது திண்ணம் என்றால் அதை எங்கனம் பெற வேண்டும்? அதற்கான பரிகாரம் என்ன கடவுளே? பித்ருக்களின் சாபத்திற்கு ஒரு முறை கூட ஆளாகாத, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை கடமையாக செய்யாமல் அதை கருணையோடு செய்து கொண்டிருக்கிற, மனிதனாய் பிறந்து தெய்வ பண்போடு வாழ்கின்ற ஒரு திருமகனின் கையால் ஒரு பிடி அரிசி பெற்று அதை சாதமாக்கி பிண்டம் செய்து மாதத்தின் 2வது அமாவாசை அன்று உன்னை கோபித்த உன் பித்ருக்களுக்கு நீ பூஜை செய்தால் அவர்கள் மனம் மகிழ்ந்து மனம் உவந்து உன்னிடம் பறித்த சக்திகளை உனக்கே அருள்வார்கள். தெய்வமே, நீங்கள் கூறியது போன்ற ஒரு தெய்வ திருமகனை நான் எங்கே போய் தேடுவது? எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி அவர் கையால் அரிசி வாங்குவது? தேடு, நன்றாக தேடு. நீ என்னிடம் கேட்ட இந்த கேள்விகளுக்கு நீயே விடை காணும் வரை தேடு. உன் தவறின் தண்டனை முடியும் வரை தடைகளை தாண்டி தேடு. முடிவில் உன் தேடுதலுக்குரியவரை நீ சந்திப்பாய். நான் வருகிறேன். என்ன மூசா, கடவுள் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னோட ஒவ்வொரு சங்கடமான சூழ்நிலையிலையும் அவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்லல ஒரு அர்த்தம் இருந்திருக்கு. இப்பவும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நம்புறேன். வா யோசிப்போம்.
தர்மத்தின் சக்தி என்னவென்று புரிய வைத்து புனிதவதி பானுவின் வாழ்க்கை நல்லபடி அமைவதற்கு இந்த பூஜையை துவங்குகிறேன். பாவம் இந்த மனிதர்கள் அன்பு, பாசம், காதல், காமம், ஆசை என்று ஒவ்வொன்றுக்கும் அடிமைப்பட்டு பாடாய்படுகிறார்கள். ஏதோ நம்மால் முடிந்தது. சேதுவின் பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த வசிய பூஜையில் இறங்கிவிட்டோம். பானு மனம் மாறி சேதுவோட இணைந்து நல்வாழ்க்கை வாழட்டும். கணவன் மனைவியோட பிரிவினை ரொம்பவும் கொடுமையானது. அதான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணனையும் மனிதாமணியும் எப்படி ஒண்ணு சேர்த்து வைக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த அஞ்ஞான பாஷத்துல மாறு வேஷம் போட்டோம், மறைஞ்சு வாழ்ந்தோம்னு இல்லாம இப்ப நாம பண்ண போற வசிய பூஜையினால ஒரு இளம் காதல் ஜோடிய சேர்த்து வச்சோங்கிற மன நிம்மதியும் புண்ணியமாவது நமக்கு கிடைக்கட்டும். பூஜையை ஆரம்பிப்போம்.
மாந்திரிக சக்தியால வனிதாமணிக்கு கிருஷ்ணன் மேல ஒரு வெறுப்பு உண்டாக போகுது. அதன் மூலமா பானுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரப்போகுது. பானு மனசு மாறி இருப்பா. விடிஞ்சதும் அவளோட மாற்றத்தை பார்த்து சேது திக்கு புக்காட போறா. அவளை அழைச்சுக்கிட்டு நிச்சயமா நன்றி சொல்ல நம்மளை தேடி வருவான். கிருஷ்ணன் மனசு மாற போறான். வனிதாமணி கூட பிரியாம வாழ போறான். அப்பா, ஒரு வழியா வசிய பூஜை முடிஞ்சது. இப்ப நம்ம பண்ண பூஜையினால சேது விடிஞ்சும் விடியாததுமா குல்ஃபியை தேடி ஓடி வருவான். குல்ஃபி, யூ ஆர் லக்கி கேர்ள். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோட எந்திரிச்சோம். இவன் மூஞ்சிய பார்த்ததும் அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. என்ன மூஞ்சி இது? நசுங்கி போன டபரா செட்டு மாதிரி ஒரு மூஞ்சி. காலையிலே இவன் மூஞ்சில முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? பூலோகம் வந்து 13 வருஷ காலத்துல யாரோட ஆலோசனை இல்லாம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். நேத்துக்கு பண்ணின பூஜையினால கிருஷ்ணன் இந்நேரம் வனிதாவை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கோ தாங்குன்னு தாங்கிட்டு இருப்பான். கிருஷ்ண மனமாற்றத்தினால வனிதா திக்கும் காடி இருப்பா. இந்த நேரம் அவ முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா சந்தோஷத்துல அள்ளி கொடுப்பா. ஆனா அதை நம்ம வாங்க கூடாது. ஒரு புருஷன் முண்டாட்டிய சேர்த்து வச்ச சந்தோஷம் போதுமான்னு மனசார வாழ்த்துட்டு வந்துட வேண்டியதான். டேய் சிலா, அசத்ரா, அப்படியே கண்டினியூ பண்றா. ஐயோ வனிதாமணி, என்ன இது? அன்பா கூப்பிட வேண்டியவரு அதிகாரமா கூப்பிடுறாரு. வனிதாமணி, வனிதாமணி. என்னடா இது? இருக்க சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? ஜன்னல் வழியாவே பார்ப்போம், அதுதான் நமக்கு நல்லது. ஏய் வனிதாமணி, ஏய் வனிதாமணி, ஏண்டி என்ன கத்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன்? காதுல விழாத மாதிரி குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்ன இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிறீங்க? நானாடி குதிச்சுக்கிட்டு இருக்கேன்? சிலையை கொண்டு வந்து வைக்க உனக்கு வேற இடம் இல்ல? நடு வீட்டுல கொண்டு வந்து சிலையை வச்சிருக்கிய, அது என் காலில் விழுந்து அடிபட்டுருச்சு. அது என்ன சிலையா இல்ல பாறாங்கல்ல அடி? என்னங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே அந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதை வாங்கிட்டு வரும்போது கூட என்ன மாதிரி அப்படியே அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க. இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. ஆஹா,
நல்லா பேசுறீங்க. நீங்க கண்டு தெரியாம போய் இடிச்சுக்கிட்டதுக்கு பாவம் அந்த சிலை என்ன பண்ணுச்சு? ஏண்டி, இடிச்சிட்டு நான் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை என்ன ஏதுன்னு கேட்க உனக்கு தோணல. கீழே விழுந்து கிடக்கிற சிலை உனக்கு பெருசா போச்சு. இது பாருங்க, இந்த பாசம் பரிதாபம்லாம் நம்ம கேட்டு வரக்கூடாது. நம்ம நடந்துக்கிற முறையில அதெல்லாம் தானா வரணும். ஏண்டி, அப்படி என்னடி நான் மோசமா நடந்துக்கிட்டேன்? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பேசுறீங்களே. இடிச்சுக்கிட்ட எடுத்து தடவி விட்டுட்டு வேலையை பார்க்காம இப்படி தாம் தாம்னு ஆடுறீங்களே. இதுல இருந்து உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆட்டக்காரி நீ என்ன ஆடுறன்னு சொல்றியா?